100 கோடி பழனி சொத்து, நீதிமன்றத்தையே ஏமாற்றி இருக்கிறார்கள். முதல்வரை நோக்கி எழும் கேள்வி. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் தனிநபர்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியான உத்தரவை வழங்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் செயல் அலுவலர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கோவிலுக்கு சொந்தமான மட நிலம் தொடர்பாக ஏற்கனவே உரிமையியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் கோவிலின் தக்காரை வழக்கில் சேர்க்காமல் பத்திரப்பதிவுக்கு அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவு சட்டப்படி செல்லாது என்று வாதிடப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு கோவில் நிலத்தை தனிநபர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்ய நீதிமன்றத்தையே தவறாக வழிநடத்தி உத்தரவு பெற்றிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பில் இருந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்த அதிகாரி மூலம் அவசரமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகியோர் பெயரில் செய்யப்பட்ட அந்த பத்திரப்பதிவு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த வழக்கில் மிகவும் கவனம் ஈர்த்தது நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனம்தான். விதிகளை மீறி பத்திரப்பதிவு அலுவலர்கள் எவ்வாறு இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம், கோவில் நிலத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்தையே ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள நீதிமன்றம், இவ்வளவு பெரிய 100 கோடி ரூபாய் நில மோசடியில் சார் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்தது மட்டும் போதுமான நடவடிக்கை அல்ல என்று நீதிபதிகள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தனர். நீதிபதியின் கருத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்வியை அரசை நோக்கி எழுப்பியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் என்பது கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையோடு தொடர்புடைய புனித தலம். அப்படிப்பட்ட கோவிலின் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அரசின் முக்கியமான பொறுப்பு என்பதையும் இந்த வழக்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளது. மேலும் இந்த நீதிமன்ற உத்தரவின் மூலம் கோவில் நிலம் மீதான உரிமை பாதுகாக்கப்பட்டதுடன் இனி இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற வலுவான எச்சரிக்கையையும் உயர்நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. தாவேக ஆட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து அதிகாரிகள் செய்யும் தவறுகள் ஆளும் தாவேக அரசுக்கு மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் சூழல் உருவாக்கி தருகிறது. அந்த வகையில் அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி அதிரடியாக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே அடுத்து தவறு செய்வதற்கு அதிகாரிகளுக்கு அச்சம் ஏற்படும் என பலரும் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நேரடியாக முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் குறித்து இதுவரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் எழாத நிலையில் ஒரு சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரிகளின் செயல்பாடுகள் முதல்வரை நோக்கி கேள்வி கேட்கும் நிலை ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.